கும்பராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதாவதுங்க, பொதுவா முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு தெய்வமாக எப்படி வர்றார் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம்னு இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்க பலமாக இருந்து அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் தான் முருகப்பெருமான். முருகனை நம்பினவங்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதே கிடையாது. கும்பராசி காற்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி, லாப ராசி. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பரம்பொருளான அந்த முருகப்பெருமானுடைய அம்சம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் கிடைக்கணும், எப்படி கிடைக்கணுங்கிறது நிறைய சுவாரஸ்யமான விஷயம். பொதுவாக சனி பகவான் அவருடைய ஆதிக்கத்திற்கு செவ்வாய் பகை கிரகமாக வரும். சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தா மந்தன் செய்வர் கூடிட தீது, எந்த இடம் பார்க்க அந்த இடம் தீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்காரகனுடைய அந்த அம்சத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் அவர் வர்றதுனால அந்த முருகனை கும்பராசிக்காரவங்க வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய சிந்தனைக்கு சரியான உத்வேகம் கிடைக்குது. கும்பத்தை பொறுத்தவரைங்க அவங்களுடைய பாதையே தனி பாதையாக இருக்கும். யாராவது போகிற பாதையில் அவங்க போகவே மாட்டாங்க. வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான அணுகுமுறை, புதிய யோசனை, புதிய திட்டங்கள், இந்த மாதிரி அவங்க யூகிக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமையானதாக வித்தியாசமானதாக இருக்கும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு முருகன் அருள் இருந்தால் அந்த சிந்தனைக்கு சரியான வழி கிடைக்கும், அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு சரியான பாதை கிடைக்கும். அதுலேயும் முருகப்பெருமானுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆறுபடை வீடும் ஒவ்வொரு அம்சங்களை கொண்டது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆறுபடை வீட்டில் ஒரு படை வீடு முருகப்பெருமானுடைய வீடு கும்பத்திற்கு எப்பயுமே தயாராக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்தலத்திற்கு கும்பராசிக்காரர்கள் போகும்போது அவங்க வாழ்க்கையில் கரெக்டான சிந்தனை, கரெக்டான வியூகம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.